நான் தான் உங்களுக்கு ஒரு நாடே கட்டி வச்சிருக்கேன். என்னடா ஆரம்பிக்கும் பொழுதே அனுகுண்டா வீசுறாரு. இதுதான் நித்யானந்தர் பாணி. இப்ப ஒவ்வொரு தீட்சையும் முழுமையா வாங்கிக்கோங்க. உதாரணத்துக்கு இப்ப காயத்ரி தீட்சை கொடுத்து யஞ்ஞோபவீதம் கொடுப்பேன் எல்லாருக்கும். ஐயோ நான் வீட்டுக்கு போனா என்ன யஞ்ஞோபவீதம் போட்டு விட மாட்டாங்க, நான் என்ன பண்றேன்? வீட்டுக்கு போகாதீங்க. யஞ்ஞோபவீதம் போட்டுட்டு சிவ பூஜை பண்ண விடலாம். அந்த வீட்டுக்கு ஏன் போறீங்க? போய் என்ன பண்ண போறீங்க? நான் தான் உங்களுக்கு ஒரு நாடே கட்டி வச்சிருக்கேன். அவங்களுக்கு பாய் பாய் சொல்லிடுங்க, அவ்வளவுதான். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம் அப்படிங்கிற காரணத்துக்காக தான் இந்த கைலாசம் நாடே பண்ணி வச்சிருக்கேன். ஆன்மீக வாழ்க்கை வாழ முடியலன்னா நீயும் வேணாம், உன் வீடு மட்டும் இல்ல உன் நாடே வேணாண்டா அப்படின்னு துரத்தி விட முடியும். அவங்க வாழ்க்கையில துரத்தி விடு, முடியலன்னா நீ ஓடி வந்துரு, அவ்வளவுதான். என்னடா ஆரம்பிக்கும் பொழுதே அனுகுண்டா வீசுறாரு. இதுதான் நித்யானந்தர் பாணி. நம்ம அனுபவியத்தானப்பா நாம உங்களுக்கு சொல்ல முடியும். ஐயா, நெயில் பாலிஷ் பண்றது கத்து கொடுக்குற குரு நான் இல்லைங்கயா. சும்மா உங்க ஸ்கின்ல அப்படியே ஒரு பவுடர் அடிச்சு ஜிலு ஜிலுன்னு உங்களை வச்சிருக்கிற அந்த மாதிரி குரு நான் கிடையாதுங்க. உங்கள் உயிரை பரமசிவமாக்கும் குரு நான்.